ஹாய் மக்களே! இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான க்ரீம் தாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். க்ரீமை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு சிலருக்கு 30 வயசுலேயே ஸ்கின்னெல்லாம் சுருங்கி பார்க்குறதுக்கு ரொம்ப வயசானவங்க மாதிரி தெரிவாங்க. அந்த வயதான தோற்றத்தை நம்ம தடுக்கிறதுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃபேஸில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணி ஃபேஸை நல்லா க்ளோவாக மாற்றி தரத்துக்கும் இந்த க்ரீம் எக்ஸலண்ட்டாக பயன்படும். ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம 2 விதமாக க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இந்த க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, ரைஸ் தாங்க எடுத்திருக்கோம். அதாவது நான் ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த ரைஸே நமக்கு தாராளமாக போதும். இதை ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். 2 விதமான க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குமே இந்த 4 ஸ்பூன் ரைஸ் தாராளமாக போதும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ இந்த ரைஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த ரைஸை நல்லா நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது நம்ம சாப்பிட்றது அளவுக்கு இதை வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் இந்த ரைஸை நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டருக்கு பதிலாக நீங்கள் மில்க் கூட ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக நமக்கு மில்க் தேவைப்படும். அதனால் நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம எப்பொழுதும் சாப்பாட்டுக்கு வேக வைப்போம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கணும். தொட்டால் நல்லா கையில் மசியணும், அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது குக் ஆகி நமக்கு வரதுக்கு. உங்களுக்கு இதில் வேக வைக்க முடியல அப்படின்னா தாராளமாக நீங்கள் குக்கரில் வச்சு கூட நல்லா பஞ்சாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லாவே நமக்கு குக் ஆகிட்டுருக்கு. தண்ணி பத்தலைன்னா மேற்கொண்டு ஆட் பண்ணி நீங்கள் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா மசிகிற அளவுக்கு இருக்குது. இந்த தண்ணியோடையே நம்ம இதை பயன்படுத்த போகிறோம். தண்ணியை வடிச்சிடக்கூடாது. கஞ்சி தண்ணியை நம்ம வடிச்சிடவே கூடாது. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து கீழே வச்சிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறணும். நமக்கு ஆறினதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த க்ரீம் சாதாரண க்ரீம் இல்லைங்க, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ரீம்னு சொல்லுவேன். ஏன்னா இது நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஃபேஸில் இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி உங்கள் ஃபேஸை நல்லா யங்காக காட்டும். அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம்னு சொல்வேன். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. என்ன தான் நம்ம அரைச்சி எடுத்தாலும் திருன்னு இருக்கும். அதனால் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் வடிகட்டிலலாம் ஃபில்ட்ரு பண்ண போகிறது இல்லைங்க. நல்லா கிளாத் போட்டு சூப்பராக ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். அதுதான் நமக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ ஏறக்குறைய அரைச்சதே அந்தளவுக்கு அரைச்சிருக்கோம். இருந்தாலும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்பொழுது எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் நல்லா இந்த மாதிரி கிளாத் போட்டுக்கிறேன். நல்லா சுத்தமான கிளாத் போட்டுட்டு அதில் எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிட்டு அப்படி நம்ம பிழிஞ்சு எடுக்க போகிறோம். எல்லாத்தையும் வடித்து முட்டை போட்டாச்சு. போட்டுட்டு இதில் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க. நம்ம அந்த கஞ்சி தண்ணியிலே தான் அரைச்சி எடுத்துருக்கோம். அதோடு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக பிடிச்சிட்டு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அப்படியே எல்லாமே நமக்கு அப்படியே க்ரீம் மாதிரி வந்துடும். ஏறக்குறைய இதுவே நமக்கு க்ரீம் மாதிரி இருக்கும். இதவே வச்சு கூட நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணிட்டு வரலாம். எக்ஸலண்ட்டாக நம்ம ஃபேஸ் க்ளோ கொடுக்கும். நல்லா பார்க்குறதுக்கு அப்படியே ஷைனிங்காக பளபளன்னு இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் இப்படி அழகாக வந்துடும். எப்படி வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். நமக்கு தாராளமாக 2 விதமான க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ரைஸ் வாட்டரை நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம ஃபேஸ் அந்தளவுக்கு நல்ல க்ளீன் அண்ட் கிளியராக பார்க்குறதுக்கு க்ளோவாக இருக்கும். நம்ம ரைஸையே இந்த மாதிரி ரைஸ் வாட்டரோடு சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி எடுக்கும் பொழுது சூப்பராக நமக்கு ரிசல்ட் இருக்குங்க. நம்ம ஃபேஸில் இருக்க டேனாக இருக்கட்டும், கரும்புள்ளிகளாக இருக்கட்டும், சுருக்கங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நொடியில் சூப்பராக ரிமூவ் பண்ணிடும். அவ்வளோ எக்ஸலண்ட்டான க்ரீம் இது. இப்போ நம்ம தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா 2 விதமாக இதில் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். பாக்கி அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் எடுக்க போகிறோம். அது என்னென்னா முட்டை தாங்க. அதாவது ஒரு ஹோல் எக் எடுத்துக்கோங்க.
இதை ரெண்டையுமே நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ நான் வந்து உடைச்சிட்டு யோக்கை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு யோக் தாங்க மெயினான இன்க்ரீடியன்ட். யோக்கை வந்து தனியாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ரைஸ், இது வந்து ஒயிட் எடுத்து தனியாக அப்படியே வச்சிடலாம். நம்ம ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த ரைஸில் அந்த யோக்கைக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு அடுத்து நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, பாதாம் ஆயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாதாம் ஆயில் இல்லாதவங்க கோகோனட் ஆயில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றுமே கிடையாது. அல்லது ஆலிவ் ஆயில் இருந்தாலும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஆலோவேரா ஜெல் தான் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒயிட் கலர் ஆலோவேரா ஜெல் வாங்கிக்கோங்க. ஆலோவேரா ஜெல் வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க. நல்லா நான் பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கிட்டேன். அல்லது உங்கள்கிட்ட இந்த மாதிரி கடையில் வாங்கினது இல்லை அப்படின்னா நேச்சுரலாக இருக்கிறத நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் மில்க் பவுடர் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் நமக்கு சூப்பரான க்ரீமாக இருக்குங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னடா யோக்கை போய் ஃபேஸில் அப்ளை பண்ண சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு அப்ளை பண்ணியே காட்டுறேன். எந்த விதமான ஸ்மெல்லுமே இருக்காது. சூப்பராக நம்ம ஃபேஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ஃபேஸில் இருக்க சுருக்கங்கள்லாம் எக்ஸலண்ட்டாக எடுத்துரும். அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் தரும். ஃபஸ்ட்டு நம்ம சுருக்கங்கள்லாம் நீக்கிறதுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், நம்ம ஃபேஸில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணி நம்மளை வந்து நல்லா க்ளோவிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த க்ரீமை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் இந்த க்ரீம். அதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, எக் ஒயிட்டு தனியாக நம்ம எடுத்து வச்சோம்ல, அந்த ஒயிட்டை தான் நம்ம எடுத்திருக்கோம். அதை நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரைஸ் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு லிக்விடாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம். நல்லா திக்காக மாறிடும். உங்களுக்கு கட்டிகள்லாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடணும். அடுத்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது லெமன் ஜூஸ் தாங்க ஆட் பண்ண போகிறோம். நல்லா தாராளமாக நீங்கள் லெமன் ஜூஸ் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சீடெல்லாம் எடுத்துடணும். நம்ம எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா மிக்ஸ் பண்ணுறது தான். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து நாம் இதில் கெட்டியான தயிர், அதை தான் இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நல்லா கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கவே கூடாது. அது மட்டும் இல்லைங்க, நல்லா புளிச்ச தயிராகவும் இருக்கக்கூடாது. புளிச்சது பாதி புளிக்காமல் இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி நல்ல டேஸ்டியாக மில்க் ஸ்வீட்டில் இருக்கும், அதாவது மில்க் மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற தயிராக எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப புளிச்ச தயிராக ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்க உங்களுக்கு இந்த மாதிரி வரும் கன்சிஸ்டன்சியில். பார்க்குறதுக்கு க்ரீம் மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம 2 விதமான க்ரீமையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணதை என்னுடைய ஃபேஸில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு இந்த க்ரீமை வந்து நீங்கள் 10 டேஸ்க்கு தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். யோக் யூஸ் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு வந்து கவிச்ச ஸ்மெல் வரும் அப்படின்னு நினைக்கவே வேணாம். தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த 2 க்ரீமுமே எந்த கவிச்ச ஸ்மெல்லும் உங்களுக்கு வரவே வராது. ஒரு சிலர் நினைக்கலாம் இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். அதனால் தாராளமாக யார் வேணாலும் இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபேஸை வந்து ஃபர்ஸ்ட் நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன். நல்லா க்ளீனான ஃபேஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும். எந்த க்ரீம் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யோக் யூஸ் பண்ண க்ரீமை வந்து நான் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். இந்த க்ரீமை அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஈஸியாக ஃபேஸில் நல்லா அப்சர்வ் ஆயிரும் உங்களுக்கு. நீங்கள் எந்த ஒரு மாதிரி யோக் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நம்ம மனசுக்குள்ளே நினைக்காம தாராளமாக நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த விதமான ஸ்மெல்லுமே இருக்காது. நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணால் கூட அந்த ஸ்மெல் இருக்கவே இருக்காது. ஏன்னா இதில் வந்து ஆல்மண்ட் ஆயிலெலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் சுத்தமாக அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா அப்ளை பண்ணியாச்சு. நான் வந்து இதை ஃபேஸில் வந்து 3 டைம்ஸ் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டைம் மறுபடியும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஏன்னா இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸில் நல்லா அப்சர்வ் ஆகி இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நல்லா டைட்டன் பண்ணி கொடுத்து ஃபேஸில் இருக்க சுருக்கங்கள்லாம் நீக்கி கண்ணை சுற்றி இருக்க கருவளையத்தெல்லாம் இமீடியட்டாக எடுத்துருங்க. அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நான் செகண்ட் டைம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தேர்ட் டைமும் அப்ளை பண்ணிட்டேன் ஃபேஸில். மேலே மேலே அப்ளை பண்ணுறதுனால ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் நான் 3 டைம்ஸ் இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வெறும் 20 மினிட்ஸ் விட்டாச்சு. ஃபேஸ் பாருங்கள் நல்லா டைட்டாகிருச்சு, பேசக்கூட முடியல, அந்தளவுக்கு நல்லா டைட்டாகிடுச்சு. நான் லைட்டாக தண்ணி தொட்டு ஒத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு க்ளீன் பண்ண போகிறேன் ஃபேஸை. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாமே ஈஸியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணோம்னா சூப்பராக ஃபேஸ் வந்து ஈஸியாக வாஷ் ஆகிடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், என் ஃபேஸ் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக மாறி இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அக்கா நீங்கள் ப்ரைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரைட்டாக தெரியுது அப்படின்ட்டு. இல்லவே இல்லைங்க, என்னுடைய இருந்த ஷேடை விட இப்போ 2-3 ஷேடு எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. கையை பாருங்கள், என் ஃபேஸை பாருங்கள், எந்தளவுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் எனக்கு கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்களும் உங்கள் ரிசல்ட்டையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு புதிய வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ. see you. bye.